ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா அபவுட் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம பாடியை ஒரு ஃபேட் பாடியிலேருந்து ஒரு நார்மலாக ஃபிசிக் டோனப் பண்ண போகிறோன்ற ஒரு பிளான் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு உடனே நான் ஜிம்முக்கு போயிட்டேன், ஜிம்முக்கு போன அடுத்த நாள்லேருந்து ஒரு சேஞ்ச் எனக்கு கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடைக்காது. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக ஒரு புது எக்ஸசைசஸ்க்குள்ளே ஒரு புதுசாக நம்ம பாடியை ஒரு ப்ரெஷர் கொடுக்க சொல்ல அந்த பாடி அடாப்ட் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களோட டயட் நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்கன்றதை நம்ம பார்த்துட்டு உங்கள் பாடி எப்படி அந்த 3 வீக்ஸில் டெஸ்டோமியல் ஒர்க் அவுட்ஸ் போகும். ஸோ அதில் எப்படி உங்கள் பாடி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு தான் நம்ம என்ன ஃபேட் லாஸ் என்ன கோல் பண்ணலான்றதை நம்ம பிளான் அப் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ஃபேட் லாஸ் ஆகணும், நான் நேற்று வரையும் ஒரு ரேஷ் ஃபுட்டை சாப்பிட்டேன், உடனே மறுநாள்லேருந்து ஒரு டயட்குள்ளே நான் வரேன்னா அது ராங் பேட்டர்ன். ஸோ அது என்ன ஆகுனா உங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் வெயிட் அதிகம் தான் படுத்தும். நம்ம என்ன பண்ணணுன்னா ஸ்டெப் ஆன் ஸ்டெப்பாக, அதாவது phase 1, phase 2, phase 3, phase 4 அந்த மாதிரி உங்கள் பாடி எவ்வளோ வெயிட் இருக்குது அதை BMI அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி phase 1, phase 2, phase 3 டயட்டை நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொரு 30 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி கொண்டு போகணும். அண்ட் ஃபோர்த் திங் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி டயட்டை ஃபாலோ பண்ணுறோன்றது ஒரு மேஜர் கான்செப்டை. நான் ஃபேட் லாஸ் பண்ணணும்னு வந்துட்டேன், நான் டயட்டை ஃபாலோ பண்ணாமல் நான் நைட் மட்டும் சப்பாத்தி சாப்பிட்றேன், ஃபேட் வெளியில் எதுவும் சாப்பிடல, ஃபேட் கண்டென்ட் ஃபுட்டு எதுவும் சாப்பிடல, நான் காலையில் இட்லி சாப்பிட்றேன், ஸோ மதியத்தில் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா அதாவது கேலரியை டிப்ளேட் பண்ணுறீங்களே தவிர உங்கள் மசில்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தனை நீங்கள் கொடுக்கல. அதாவது ஃபேட் லாஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னடானா நம்ம ஃபேட் லாஸ் ஆகணும், சேம் டைம் நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தன் ஆகணும். நீங்கள் ஃபேட் லாஸை மட்டுமே டார்கெட் பண்ணி போனீங்கன்னா உங்கள் மசில்ஸ் எல்லாமே வீக் ஆக ஆரம்பிக்கும், அதுவே உங்கள் ஜாயின்ட்ஸ் எல்லாம் வீக் ஆகும், டென்டல் பெயின், ஏர் லாஸ், ஜாயிண்ட் பெயின் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய. அதாவது கேலரி டிப்ளேட் டயட் முக்கியம், பட் அந்த கேலரி டிப்ளேட்குள்ளே உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடைக்குதான்ற ஒரு கான்செப்டை நம்ம பார்க்கணும். ஸோ அதுதான் ஒரு நியூட்ரிஷன் என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா உங்களோட பாடி வெயிட் எவ்வளோ, உங்கள் பாடி வெயிட்டுக்கான எவ்வளோ ஐடியல் கேலரியை நம்ம இன்டேக் பண்ணணும், அந்த ஐடியல் கேலரிக்குள்ளே எவ்வளோ நியூட்ரிஷன் வேல்யூவை வித் மெஷரபிள் ஸ்கேலோடு நம்ம பிளான் பண்ணணுன்றது தான் ஒரு நியூட்ரிஷனோட ஒர்க்கு. ஸோ நம்மளாக ஒரு இண்டிவிஜுவலாக நான் 2 இட்லி சாப்பிட்றேன், மதியம் கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்றேன், நைட் 2 சப்பாத்தி சாப்பிட்றேன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே நீங்கள் வீக் ஆவீங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டயட்குள்ளே கொண்டு போகிறீங்கன்னா ஒரு நியூட்ரிஷன் கிட்ட டயட் பிளான் வாங்கிட்டு ப்ரியராக உங்களோட பாடியை டாக்டர்கிட்ட ஒரு ப்ரீ மெடிக்கல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டயட் பேட்டர்னுக்குள்ளே வர்றது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் டிப்ஸை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு எதுனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.